சமயபுரத்து அம்மன் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, சொல்லப்படுற வரலாறை பத்தி நாம பார்க்கலாங்கன்னு. யமதர்மர் கிட்ட இருந்து தன் உயிரை காப்பாத்திக்க மார்க்கண்டேயர் சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாரு. சிவபெருமான் கால சம்ஹார பூர்த்தியா அவதாரம் எடுத்து யமதர்மனை அழிச்சாருன்னு சொல்லப்படுது. இதனால பிரபஞ்சத்துல ஜனனம் மரணம் குழப்பங்கள் ஏற்படுது. அந்த சமயத்துல நோய்களின் அதிபதியான மாய அசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்துறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவி தன்னோட அம்சமா மாரியம்மனை உருவாக்கி மாய அசுரனை வதம் செஞ்சதா சொல்லப்படுது. மாரியம்மன் மாய அசுரன் மற்றும் அவனோட சகோதரர்களை அழிச்சு அவங்களோட தலைய ஒட்டியானமா அணிஞ்சி நோய்களில் இருந்து மக்களை காப்பாத்தினாங்க கண்ணு. அதன் பிறகு சிவபெருமானோட ஆசி பெற்று அவங்க அண்ணன் வாழ்ந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில்ல வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அம்மனோட சிலை தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சான். அப்ப அங்க இருந்த சுவாமிகள் என்னாச்சுன்னு போய் பார்க்கும்போது அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்தாங்க. உடனே தண்ணி ஊற்றி அம்மனோட உக்கிரத்தை தணிச்சு ஏன் இவ்வளவு உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டப்போ மக்கள் அசூரிங்கிற கொடிய நோயால பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பா இருக்கணும், அதனால என்னை வேற ஒரு இடத்துல தனி சந்நிதி அமைச்சு பிரதிஷ்டை செய்யுங்க, நானே உங்களுக்கு ஒளியா இருந்து வழிகாட்டுறேன், அந்த இடத்துல என்னை வச்சிருங்கன்னு அசரீரி சத்தம் கேட்டிருக்கு. ரங்கநாதர் கோவில்ல இருந்த ஜிஎஸ் சுவாமிகள் வைஷ்ணவி தேவி